வெல்கம் டு Eggg சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் என்ன? ஸோ ஒரு ப்ராசஸ் நம்ம ஒர்க்கை சிம்பிளிஃபையாக பண்ணுறது எப்படி, அந்த டெக்னிக்ஸ்க்கு பேர் தான் ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒர்க்கு நம்ம சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் சிம்பிளிஃபிகேஷனை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். எதர் நம்ம ஹோம்லேயும் இது அப்ளை பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம ஜாப்லேயும் அப்ளை பண்ணலாம். The conscious seeking of the simplest, easiest, quickest method of doing work. ஸோ நம்ம எப்போவுமே அறக்க பறக்க எல்லா வேலையும் செய்வோம். பட் நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா, சிம்பிளாக பண்ணோன்னா அந்த ஒர்க் நம்ம முடிக்கிற டைமோட சீக்கிரமாக நம்ம முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஒர்க்னாலும் முடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இதோட கான்செப்ட். ஸோ என்னென்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டைமை இது சேவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரொம்ப இப்போ ஒரு வேலை செய்கிறோன்னு வை. ஓகேவா? ஸோ ஒரு வேலை செய்கிறோன்னா அதே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாத்திரம் விளக்குறோம், அண்ட் தென் நம்ம துணி துவைக்கிறோம், அண்ட் தென் நம்மளுக்கு குக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வாஷிங், குக்கிங், அண்ட் தென் வாஷிங் மிஷின்ஸ், வாஷிங் கிளாத்ஸ் அண்ட் குக்கிங். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இதுக்கு டிஷ் வாஷரோ இதுக்கு வாஷிங் மிஷினோ இருந்துச்சுன்னா இந்த டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ குக்கிங் அப்போது நம்மளுக்கு என்னாகும், அந்த டைமில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோஷன்ஸ் நம்ம தேவையில்லாமல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ குனிஞ்சிட்டு கூட்டுறது, ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி சேவ் ஆகும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். அப்போ நம்ம நின்றுட்டே இருக்கும்ல, அந்த இது நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மோஷன் கம்மியாகும். ஸோ நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் போர்டமை இது ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ பாத்வே சார்ட். ஸோ பாத்வே சார்ட் ஃபர்ஸ்ட்டு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்வே சார்ட். ஸோ பாத்வே சார்ட்டில் என்ன செய்வாங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஒர்க்கர் எந்தெந்த பாத்துக்கு போய் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கவர் பண்ணுறது தான் இதோட டாஸ்க். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ளோர் பிளான் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு போகிறாங்களோ அதெல்லாம் ஒரு ஃப்ளோர் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு போர்ட்லேயோ ஒரு இதுலேயோ நம்மளுக்கு வரைஞ்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் வச்சு நம்மளுக்கு அங்கங்கே பாயிண்ட் பண்ணுவாங்க, எங்கெங்கே அந்த பர்சன் போகிறாங்களோ அங்கங்கே பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் நம்ம த்ரெட் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோ லென்த் ஆஃப் த்ரெட்டு போயிருக்காங்க அதை வச்சு அவங்களோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இதில் மோஸ்ட்லி நம்மளுக்கு தேவையில்லாத மூமெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்கிறேன்னா, இங்கேருந்து இங்கே இப்படி உட்கார்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் திரும்ப போயிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப இங்கே வர்றேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கிறேன். அப்போ எனக்கு வேஸ்ட் ஆகுது டைம். அதுக்கு நான் ஒரு பாட்டிலோடு எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த டைம் சேவ் ஆகும்ல. ஸோ மோஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறது இதில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் சார்ட். ஸோ ப்ராசஸ் சார்ட் பார்த்திங்கன்னா, ஸோ எவ்ரி டாஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த டெக்னிக்கில் நம்மளுக்கு ப்ராசஸ் ரொம்ப டீப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஓவரால் அந்த டாஸ்க்கை டீப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அன்னெசரி மூமெண்ட், ஸ்டெப்பு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ப்ரெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சார்ட். ஸோ ஆப்ரேஷன் சார்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ப்ராசஸ் சார்ட்டோட ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி நம்மளுக்கு 2 ஹேண்ட்ஸோட மூமெண்ட்ஸை மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அதை வச்சு நம்மளுக்கு ஃபைனர் அனாலிசிஸ், ஸோ ரொம்ப மைன்யூட் மோஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஓவரால் என்னென்ன ரெடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ மோஷன் ஃபிலிம் அனாலிசிஸ். ஸோ மைக்ரோ மோஷன் ஃபிலிம் அனாலிசிஸ்னால் என்னென்னா, ஒரு டைமிங் டிவைஸ் யூஸ் பண்ணி ஈச் ஆக்டிவிட்டியை வந்து நம்மளுக்கு கேரி அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஈச் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஹேண்ட்ஸை வச்சு அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி வச்சு ஃபைனல் மூமெண்ட்ஸை வந்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் தேவை, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு எலிமினேட் பண்ண டைம் அண்ட் எனர்ஜி சேவ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைக்ளோகிராஃபி. ஸோ சைக்ளோகிராஃபின்னா என்னென்னா யூஸிங் ஃபிலிமிங். ஸோ ஃபிலிமிங் வச்சு நம்மளுக்கு வர்ற டெக்னிக் தான் சைக்ளோகிராஃபி. ஸோ நம்மளுக்கு ஒர்க்கர்ஸ் பாடியில் வந்து ஒரு பல்ப் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அந்த பல்ப் அந்த பாடி பார்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுறப்பையோ இது பண்ணுறப்பையோ அந்த எலக்ட்ரிக் பல்ப் வந்து லைட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஃபோட்டோகிராஃப் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிலிம்மை வந்து நம்மளுக்கு கேரி அவுட் பண்ணி, ஓகேவா, ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் நடக்கும் அங்கங்கே அதெல்லாம் கேரி அவுட் பண்ணி நம்மளுக்கு தேவையான சேஞ்சஸ் வந்து இந்த சைக்ளோகிராஃபி மூலமாக கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோனோ சைக்ளோகிராஃபி. ஸோ க்ரோனோ சைக்ளோகிராஃபினா இங்கே வந்து ஸ்மால் லைட்ஸ் வந்து மிடில் ஃபிங்கரில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்மால் லைட்ஸ் வந்து மிடில் ஃபிங்கரில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க எந்தெந்த மூமெண்ட்ஸ் வந்து தேவை, எது வந்து அன்ரிதமிக்காக இருக்குது, ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ க்ரோனோ சைக்ளோகிராஃபி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட்வே சார்ட் அண்ட் ப்ராசஸ் சார்ட் ஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் பென் அண்ட் பென்சில் டெக்னிக்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், மைக்ரோ மோஷன் ஃபிலிம் அனாலிசிஸ், சைக்ளோகிராஃப், க்ரோனோ சைக்ளோகிராஃபி. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஃபிலிமிங் மெத்தட்ஸ். ஓகேவா? இது நம்மளுக்கு ஹேண்ட்ஸு, மிடில் ஃபிங்கர் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில் நம்மளுக்கு லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முண்டல்ஸ் கிளாஸஸ் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஆர்எல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். பாய். மீட் யூ சூன் தி நெக்ஸ்ட் வீடியோ.